Hello students, welcome to Winma Max. நம்ம சேனல் இப்போ என்ன பார்க்க போறோம்னா 10th standard mathematicsல exercise 2.2 இருக்குது third sum தான் பார்க்க போறோம். Find the HCF of 2,52,525 and 3,63,636. நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? First 2,52,525 கொடுத்திருக்காங்க. HCF கேட்டிருக்காங்க. யூக்ளிட்ஸ் மெத்தட் படி கேட்கல. ஜெனரலாவே நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சுக்கலாம். ஜெனரலா நம்ம எப்படி பார்ப்போம்? டிவைட் பண்ணுவோம். டானா வகுத்தல்ல போட்டு டிவைட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது என்னது 3 tables எல்லாம் டிவைட் ஆகும். 8 3s are 24, மிச்சம் 1 இருக்கும். அப்போ 4 3s are 12. இப்போ 3 1s are 3, மிச்சம் 2 இங்க சேர்ந்துச்சுன்னா 2 ஓட ஆரம்ப 22 ஆயிடும். அப்போ என்ன ஆகும்? 7 3s are 21, மிச்சம் 1 இங்க சேர்ந்து என்ன கிடைக்கும்? 5 3s are 15. இங்க பாருங்க அடுத்து மறுபடியும் 5 ஆல பண்றோம். 5 1s are 5, மிச்சம் 3 இந்த இல்லாடம் 34. அப்போ 6 5s are 30, 4 மீதி இருக்கு. அப்போ 41, 8 5s are 40. மிச்சம் 1 3 5s are 15, மிச்சம் 2 சேரும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு? 5 5s are 25. 5 னு முடிஞ்சதுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்? 5 ஆல டிவைட் பண்றோம். 3 5s are 15, மிச்சம் 1 இருக்கு. அப்போ 18 னா 3 5s are 15, மிச்சம் 1 க்கு 6 5 30, 3 இருக்கு. அப்போ 7 5s are 35. இப்போ 7 ஆல இது பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல 4 7s are 28, மிச்சம் 5 இருக்கும். 5 இங்க ஆட் ஆகும். 56 56 னா 8 7s are 56, 7 1s are 7. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? 13 டேபிள்ஸில் போட போகிறோம். 13 டேபிள்ஸில் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 37 வரும். 37 ப்ரைம் நம்பர்னால நம்ம என்ன பண்ணோம்? இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அடுத்து 3,63,636 பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஆல பண்ண போகிறோம். 2 1s are 2, மீதி 1 இருந்துச்சுன்னா 8 2s are 16. அப்போ 18 தான் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க இது 80, மறுபடியும் என்ன பண்ண போறோம்? 2 ஆல தான் பண்ண போறோம். 9 2s are 18. அடுத்து பாருங்க ரெண்டு நம்பர் எடுக்கணும். ஒன்னு வந்து சின்ன நம்பர், அப்ப 8 இறக்குவோம் டிவைட் மெத்தட்ல. அப்ப ரெண்டு நம்பர் எடுக்கும் என்ன பண்ணும்? 0 ஆட் பண்ணும். 9 0, மறுபடியும் 9 2s are 18. அதே மாதிரி தான் 0 9 வரும். நடுவுல 0 போட மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க 3 3 3s are 9 0, 3 3s are 9 0, 3 3s are 9. அடுத்து என்ன வரும்? இங்க 3 3 1s are 3 0, 3 1s are 3 0, 3 1s are 3. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? 7 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? 7 ஆல 7 1s are 7, மீதி 3 இதோட ஆடும். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம 3 ஆலே ட்ரை பண்ணி பார்ப்போம். 3 ஆல ட்ரை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 3s are 9, மீதி 1 இது பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 11. 3 3s are 9, மீதி 11 போது 2 மீதிக்கும் 2 20 ஆகுமா? அப்போ 6 3s are 18, மீதி 2 7 21. 21 னா 7 3s are 21 கிடைக்கும். 7 3s are 21. இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? இங்க பாருங்க இங்க 3367 இருக்கு. 7 ஆல மல்டிப்ளை பண்ணிமா அந்த ஸ்டெப்ஸை இதை அப்படியே எடுத்து எழுதிக்க போறோம். சரிங்களா? 7 ஆல போட்டா 481 வரும். அது என்ன பண்ண போறோம்? 13 ஆல பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 37. இப்போ நமக்கு HCF என்ன கிடைச்சிருக்கு? 2,52,525 என்ன கிடைச்சிருக்கு? 2,52,525 என்ன கிடைச்சிருக்கு? இங்க என்னென்ன கிடைச்சிருக்கு நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். 3 எத்தனை முறை வந்திருக்கு? ஒரு முறை தான் வந்திருக்கு. 5 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 முறை வந்திருக்கு. அப்போ 5 2 டைம்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். 5 2 டைம்ஸ் இன்ட்டு 7 1 டைம், 13 1 time into 37. அடுத்து பாருங்க 36 36 36. இதுல நம்மளுக்கு 2 எத்தனை முறை வந்திருக்கு பாத்தீங்கன்னா 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. 3 பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்திருக்கு. 3 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. அதை நாம இங்க எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? 2 வந்து எத்தனை முறை வந்திருக்கு? 2 டைம்ஸ். 3 வந்து எத்தனை முறை வந்திருக்கு? 3 டைம்ஸ் வந்திருக்கு. into 7 into 13 into 37. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? HCF னா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். காமன் ஃபேக்டர் வந்து நம்ம எடுத்து எழுத போறோம். சரிங்களா? காமன் ரெண்டுலயுமே காமனா இருக்கு. இங்க பாருங்க இங்கேயும் 3 காமனா இருக்கு, இங்கேயும் 3 காமனா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3 பாத்தீங்கன்னா இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதுல எது பவர் கம்மியா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். பவர் எதுல கம்மியா இருக்கு? 3 தான் கம்மியா இருக்கு. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்? 3 தான் முதல்ல எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க 7 7 ரெண்டுமே ஒரே பவர். அப்ப என்ன பண்ணலாம்? 7 வந்து 7 காமனாக 7 எடுத்துக்கோ. அடுத்து பாருங்க 13 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சரிங்களா? அப்போ 13 எடுத்துக்க போறோம். into 37
ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போது 37. ஏன் நம்ம 3 எடுத்துக்கிட்டோம், பவர் எது கம்மியாக இருக்கோ அதை தான் வந்து HCFக்கு நம்ம எடுத்துக்குவோம். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 10,101 கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, HCF ஆஃப் 2,52,525 and 3,63,636 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 10,101. இதுதான் ஆன்சர். சரிங்களா, இதுதான் 10,101 தான் ஆன்சர். அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.